ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் கூறுவதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தே தீரும். நான் சொல்வதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டுவிட்டு பின்பு உன்னுடைய வேலைகளை செய்ய துவங்க தங்கமே. எப்பொழுதும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றதே, என்ன செய்வது என்றுதானே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்பினை அறிந்து கொண்டுதான் உன்னிடம் அப்பா நான் பேசுவதற்காக வந்துள்ளேன். முதலில் தேவையில்லாத சிந்தனைகளை நீ செவி கொடுக்காதே. உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக்கொள். உன்னுடைய நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானம் செய். அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் என்று யாருமே இல்லையே என்றெல்லாம் யோசித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. எதற்காகவும் பயப்படாதே, எதற்காகவும் தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும். நோக்கத்தை நீ நிச்சயமாக அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. உன்னுடைய தேடலும் கவனமும் நல்லதை நோக்கியே இருக்கட்டும். ஏனெனில் நீ எதை தேடுகின்றாயோ, எதில் அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அதைத்தான் நீ கண்டடைய முடியும். ஒவ்வொரு நாளும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கம்தான். தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை. அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை, கிடைக்காமல் போனாலோ அனுபவம். அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற நிலைக்கு நீ முதலில் வா. துன்பம், துயரம் அனைத்தும் பொதுவானதுதான். ஆனால் கையாளும் விதம் வெவ்வேறானது. சிலர் தடுமாறி சோர்ந்து முயலாமல் முடங்கி விடலாம். சிலர் விடாமல் முயன்று சாதித்து தடம் பதித்திடலாம். நாம் முயற்சி செய்வதும் சாதிப்பதிலும் தான் நம்முடைய வெற்றி உள்ளது. சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது முதலில் நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கை வை. அதுதான் உன்னை வாழ வைக்கும். அதேபோல் மாற்றான் விஷயத்தில் ஒரு நாளும் நீ தலையிடாதே. அவரவர்களின் விதி எப்படியோ அப்படிதான் அவருடைய வாழ்க்கை நடக்கும். நீ அதில் சென்று தலையிட்டு பின்பு உனக்குத்தான் கெட்ட பெயர். எல்லாம் போதும் தங்கமே. மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தியதும் போதும், அதற்காக நீ அழுததும் போதும். இனி மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் உன்னை பற்றி யோசி. அப்பா, நீங்களா இவ்வாறு கூறுகிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய்? ஆம் தங்கமே, நான் தான் கூறுகின்றேன். உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கின்றது. அதை தாண்டி நீ அவர்களுக்கு உதவி செய்து பின்பு அதன் மூலமும் உனக்கு எந்த ஒரு நல்ல பெயரும் இல்லை என்றால் நீ உதவி செய்தலில் எந்த பயனும் இல்லை. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி உனக்கு தெரியாதா தங்கமே? உனக்கே தீர்க்க முடியாத பல சுமைகள் இருக்கின்றன. அதனை முதலில் தீர்த்து கொள்ள வழி தேடு. அதேபோல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்பட்டாலும் ஏதேனும் அவமானப்பட்டாலும் அதேபோல் உனக்கும் நடந்துவிடுமா என்ற பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அது அவரவர் கர்மா. அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும். எல்லாவற்றையும் உன்னுடைய மனதில் ஏற்றிக்கொண்டு அதனை நீ சுமக்காதே. உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதை உன் அப்பா நான் வாக்களிக்கின்றேன். உன்னை விட்டு பலர் விலகி செல்கிறார்களா? அவ்வாறே விட்டுவிடு. அவர்கள் விலகி செல்வதனால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. உனக்கு நன்மை செய்யவும் உனக்கு அன்பு பாராட்டவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். வரும் பிரம்ம முகூர்த்தத்தில் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் அரங்கேற உள்ளது. சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே. நல்லதை நினை, அதுவே போதும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.